இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை இந்த மாதத்திலே காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகாய் 2:19 அழகான ஒரு வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். From this day I will bless you. இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. எனக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்தது. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அன்பான குடும்பத்தின் மக்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதுவரைக்கும் நான் ஆசீர்வதித்த இல்லைன்ற, ஆனால் இன்று முதல் உன்னை விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டாங்க. நாமும் கூட இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம்ல. இத்தனை ஆண்டு காலமானாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் நடக்காதபடி தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையே இல்லையே, என்னுடைய பலவீனம் என்னை பல விதங்களிலே பயமுறுத்தி அலைக்கழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்களா? நான் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாள் முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நேற்று வரை நீ கண்ட அந்த பாடுகள் இந்த நாள் தொடருவதில்லை. நேற்று வரை நீ தாண்டி வந்த அந்த முட்கள் நிறைந்த பாதைகள் இனி தொடருவதில்லை. நேற்று வரை நீ தத்தளித்து வந்த ஆறுகளின் பெருக்கம் இந்த நாள் முதல் உன்னை சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை நாம் காண போறோங்க. இன்னைக்கு விசேஷத்த ஒரு கிருபை நாம் காண போறோம். இன்னைக்கு விசேஷத்த மகிமையை நீங்களும் நானும் பார்க்க போறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதமே இல்லையே, கொந்தளிப்பும் போராட்டமும் அலைக்கடலும் சீறுகிற புயலும் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் முதல் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதீர்கள், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டு தாரும் அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.